வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓஜி சம்பவம் லிரிக்கல் வீடியோ வந்துருச்சு. நம்ம ஜிவியும் ஆதிக்கும் தான் பாடியிருக்காங்க. மியூசிக் வந்து ஜிவி பண்ணியிருக்காரு. எப்படி இருக்கும்போது என்னன்னு தெரியல. நம்ம வேமா வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரோமோ வேறு ஒன்று விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மாதிரியா பதட்டமாக இருக்குது. போயிடலாம் நம்ம சட்டுன்னு. ஸ்டார்ட். மைத்ரி டீசரில் வந்தது. லிரிக்ஸு ஏஐ ஜென்ரேட்டடாலாம். போடு, எல்லா கெட்டப்பும் வந்திருக்கு. படத்துல எத்தனை கெட்டப்பும் தெரியல. படத்துல ஒரு 2-3 காமிச்சாங்க. பீட்டு அதிருது பாருங்க முன்னாடி. ஜிவி கண்டிப்பா அது இன்ட்ரோ சாங்காக தான் இருக்கும்ண்ணா. அனிமேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த டீசரில் வந்து ஒரு போர்ஷன் இருக்குல்ல, கார் ட்ராக் ரைஸ் மாதிரி, அது 3Dயில் அனிமேட்டும் பண்ணியிருக்காங்கண்ணா. இவ்வளோ அதுவுமே சிஜியாக இருக்குமோ டீசரில் வந்தது. ஆதிக் டாட்டூ பாருங்களேன் கையில, வேற லெவல்ல. ஓடு இவர் தான் டீசர்ல ஏன் கத்திருப்பாரோ ஏகேன்னு. இது புது ஷாட்டா இருக்கு. ஓ விஷ்ணு இடம். ஓகே, லிரிக்ஸ் நல்லா சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றது, ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். ஓஜி சம்பவம் சொல்றது ஃபேன் பாய் சம்பவம் சொல்லலாமா. ஆதிக்குமே அவர் அந்த டீசர்ல வந்துருக்கு பார்த்தீங்களா, ஏகே அப்படின்னு கத்துவாங்கல்ல, அது இவர் தான் பண்ணியிருக்காரு போல. இந்த பார்ட்டை தான் எடுத்து அப்படி தூக்கி அந்த டீசர்ல வச்சிருக்காங்க போல. அப்புறம் அந்த ட்ராக் ரேஸ் அதையும் 3Dயில் எப்படி அனிமேட் பண்ணியிருக்காங்க, வேற நாளாக இருந்துச்சுல. நான் மறுபடியும் பார்க்க போகிறேங்க, என்னத்தை பேசுறது இருங்க. டக்குன்னு மறுபடியும் ஒரு ஓஜி சம்பவத்தை போடுவோம். ஸ்டார்ட். ஓகே, மைத்ரி ரெடி ஏறுது வாங்களேன் அப்படின்னு. இந்த பீஸ் நல்லா இருக்கு, இன்னுமே சூப்பராக இருக்குண்ணா. ஃபுல்லாக ஏஐயில் ஜெனரேட் பண்ணுறதா பண்ணியிருக்காங்களா இல்லை 3Dயில் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்களா? 3Dயில் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஏஐயில் அந்தளவுக்கு தெரில. யூஸ் பண்ணியிருக்கலாம். சாப்பிட்டீங்களா அந்த சார் லாஸ்ட்டில் யார் இருந்துச்சு ரைட்டில் கேப் போட்டுக்கிட்டு இருக்குது. ஸ்வாடு அந்த ஜப்பான் செட்டிங் தான் ஞாபகம் வருது. ஸ்வாடை பார்க்கும்போதெல்லாம் கட்டானா
நீளமாக இருக்குல்ல கட்டானா ஸ்வாட். அந்த அளவுக்கு கோபமா இருக்காரு, கிட்ட வராதன்ற மாதிரி. ஆதிக் பாடுறாரா? ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் பாடிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்தா. ஓகே, பபுள் பி தான் ஏன் வருது இந்த மாதிரி காரை பார்த்தாலே. இந்த மாதிரி பபுள் பியோட காரம் அந்த பொம்மைலாம் வைப்பாங்க, ஒரு டாய்லாம் வைப்பாங்க. ரொம்ப பார்த்து எழுதியிருக்காரு அவர். விஷ்ணு இடவன். ஓகே, லிரிசிஸ்ட் ரொம்ப ரசிச்சு எந்த அளவுக்கு ஒரு எலிவேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எலிவேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியே எழுதியிருக்காரு. ரைட்டிங் தான் இந்த தான் சொன்னேன் டீசர்ல வரும். ஒரு சில புது ஷார்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த சாங்ல. ஜிவியோட வாய்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குதுண்ணா, அப்படிதாண்ணா? இதை பாருங்களேன், வந்து வாங்கு வரிசையோ லாங்கு ஷார்ட், புது ஷார்ட். விஷ்ணு இடவன். ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த பீஸுங்களா டீசர்லாம் அந்த பீஸு அப்படி வருதுல, நல்லா இருக்கலாம் அந்த பீஸு. ஓகே, வேற ஒரு ஓஜி சம்பவம் பக்கா மாஸ். இதான் இன்ட்ரோ சாங்காக வரும்னு நினைக்கிறேன் மூவியில். வந்தால் அப்படியே அதுதான் திரை இறங்காதான், அதான் இதாக போகுது. அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னார் பிளாஸ்ட் தான் செம்ம மாஸ். ஒரு சில புது ஷார்ட்டும் காமிச்சிருக்காங்க, டீசரில் காமிக்காத ஒரு சில ஷார்ட்லாம் காமிச்சிருக்காங்க. அவர் ஏதோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுற மாதிரியும் சரி, ஒரு சில இதெல்லாம் வந்துருக்கு, நல்லா இருக்குது கேட்கும்போது. ஓகே, வேற லெவல் ஓஜி சம்பவம் நல்லா இருந்துச்சு. ஆதிக் அவர் வந்து அந்த ஏகே அது இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். நான் வேற ஏதோ வாய்ஸ் அந்த ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு பாருல அந்த டீசரில் ஒருத்தர், அவர் தான் அந்த ஏகே அப்படின்னு சொல்லி கத்துவார் போல அப்படின்னு நினச்சேன் டீசர் பார்க்கும்போது. பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திரன். ஓகே, நல்லா இருக்கு. செம்ம ஓஜி சம்பவம் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதேமாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை கைஸ்.